Hi everyone. TNAU FAQ posts and TNAU கவுன்சிலிங் வீடியோஸில் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதில் உங்கள் டவுட்டும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கமெண்ட்டில் ஃபேஸ்னால் என்ன, நான் எந்த ஃபேஸில் வருவேன், எல்லோரும் ஃபேஸ் 1ல் வருவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. இதை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபேஸ்னால் என்ன? டிஎன்ஏயில் கவுன்சிலிங்னு வந்துட்டாலே அது ஒரு பெரிய ப்ராசஸ். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் கூட முடியாது. அதனால் டிஎன்ஏயு ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பேட்சாக பிரிப்பாங்க. இந்த ஒவ்வொரு பேட்சையும் தான் நம்ம ஃபேஸ்னு சொல்கிறோம். எல்லோரும் ஃபேஸ் 1ல் வருவாங்களா? அப்சல்யூட்லி நாட். நீங்கள் டிஎன்ஏயுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் 1ல் வர மாட்டீங்க. ஃபேஸ் 1ல் ஃபஸ்ட் ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு பிரித்து கூப்பிடுவாங்க. அதனால் எல்லா கேண்டிடேட்ஸும் ஃபேஸ் 1ல் வர மாட்டாங்க. உங்கள் ரேங்க்கு நீங்கள் எந்த ஃபேஸில் வருவீங்கன்னு எப்படி தெரியும்? ஃபேஸ் அலோகேஷனை டிஎன்ஏயு கவுன்சிலிங் அத்தாரிட்டி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸை கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்மூத்தாக நடத்துறதுக்காக டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் டிவைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் ஃபேஸ் டீட்டெயில்ஸை அஃபீஷியல் கவுன்சிலிங் ஷெடியூல், டிஎன்ஏயு போர்ட்டல் அப்டேட்ஸ் இல்லை அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் தெரியும். அதனால் உங்கள் ரேங்க் மட்டும் பார்த்து நான் ஃபேஸ் 1 இல்லை ஃபேஸ் 2ன்னு கெஸ் பண்ணக்கூடாது. டிஎன்ஏயு ரிலீஸ் பண்ணுற அஃபீஷியல் ஃபேஸ் வைஸ் ஷெடியூல் தான் ஃபைனல். ஸோ டெய்லி அஃபிஷியல் போர்ட்டல் அப்டேட்ஸை செக் பண்ணுங்கள். அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த கொஷின், என் கட் ஆஃப் 156 எனக்கு எப்போ மெயில் வரும்னு கேட்குறீங்க. இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கட் ஆஃப் மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, நீங்கள் வச்சுருக்கிற கட் ஆஃப் ஸ்கோர் மட்டுமே மெயில் எப்போ வரும்னு டிசைட் பண்ணாது. டிஎன்ஏயு கவுன்சிலிங்கில் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி இந்த 2 விஷயம்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவுன்சிலிங் இன்விடேஷன் மெயிலில் டிஎன்ஏயு அனுப்பும்போது அது உங்கள் ரேங்க்கோட பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ டாப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு மெயில் வரும். உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் எந்த ரேஞ்சில் இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் ஃபேஸில் தான் உங்களுக்கு மெயில் வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்து டிஎன்ஏயு டென்டேட்டிவ் ஷெடியூலில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் செப்பரேட் டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்கள் ரேங்க் இந்த டேட்ஸில் எந்த ஃபேஸில் வருதோ அது வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? இன்பாக்ஸ் அண்ட் ஸ்பேம், உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலில் இன்பாக்ஸை மட்டும் செக் பண்ணாமல் கண்டிப்பாக ஸ்பேம் ஃபோல்டரையும் செக் பண்ணுங்கள். நிறைய நேரத்தில் இந்த மாதிரி அஃபீஷியல் மெயில் ஸ்பேம்க்கு போயிடும். உங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் போர்ட்டலில் டெய்லி செக் பண்ணுங்கள். மெயில் வரலனாலும் போர்ட்டலில் கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகலாம். ஸோ பேனிக் ஆகாதீங்க. உங்கள் ரேங்க் அந்த ஃபேஸில் இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஃபேஸ் வர வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் மெயில் வராது. ஸோ 156 கட் ஆஃப்னு பேனிக் ஆகாதீங்க. உங்கள் ரேங்க் லிஸ்ட்டோட ஷெடியூலை கம்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸ் டேட்ஸ் வரும்போது மெயில் கண்டிப்பாக வரும். அடுத்த கொஷின், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் ரிசிப்டோட பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்குறீங்க. இதுக்கான ஆன்சரை கிளியராக பார்க்கலாம். பிரிண்ட் அவுட் மேண்டேட்ரி இல்லை, ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். கவுன்சிலிங் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் நீங்கள் அதை காமிக்க வேண்டியிருக்கும். ஸோ பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு போகிறது சேஃப்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை பிரிண்ட் எடுக்க முடியலன்னா டிஜிட்டலாக பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும்? ரிசிப்ட் மட்டும் இல்லை, டிஎன்ஏயு அட்மிஷன்ஸ்க்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. 10th and 12th மார்க் ஷீட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் அதர் சர்டிஃபிகேட்ஸ். எல்லாத்துக்கும் மினிமம் 3 to 5 ஃபோட்டோ காப்பீஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆதார் கார்டு மாதிரி ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபும் கூடவே இருக்கணும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈகராக கேட்குற இன்னொரு கொஷின், ஸ்லைடிங் ப்ராசஸ். ஸ்லைடிங்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா ஸ்லைடிங்னா நீங்கள் கொடுத்த ஹையர் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிற காலேஜோ இல்லை பிரான்ச்சோ வேக்கண்ட்டாக இருந்தால் உங்கள் கரண்ட் சீட் அப்கிரேட் ஆகிறது தான். இது ரேண்டமாக நடக்கிற விஷயம் இல்லை. உங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், உங்கள் மெரிட் லிஸ்ட், ரிசர்வேஷன் கேட்டகரி அண்ட் சீட் அவைலபிலிட்டி இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி ப்ராசஸ் பண்ணும். ஆனால் இதில் சில நியூஆன்சஸ் இருக்குது. ஸ்லைடிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும், அதில் இருக்கிற ரிஸ்க் என்ன, நீங்கள் எப்போ ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுக்கணும், இதை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோ வேணும்னா ஸ்லைடிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் ஸ்லைடிங் பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் கொஷின், வென் சீட் அலாட்மெண்ட்னு கேட்டிருக்கீங்க. சீட் அலாட்மெண்ட்னு சொல்கிறது கவுன்சிலிங்கோட ஃபைனல் ஸ்டேஜ். அதை பற்றி கிளியராக பார்க்கலாம். சீட் அலாட்மெண்ட் எப்போ நடக்கும்? சீட் அலாட்மெண்ட்னு சொல்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். டிஎன்ஏயோட டென்டேட்டிவ் ஷெடியூலை பேஸ் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் தான் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸை யூனிவர்சிட்டி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கவுன்சிலிங் அட்டெண்டன்ஸை முடித்து டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் வரும்.
அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸை எப்படி செக் பண்ணுறது? ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, உங்கள் டிஎன்ஏயு லாகின் டேஷ்போர்டை டெய்லி செக் பண்ணுங்கள். அலாட்மெண்ட் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதும் அங்கேயே அலாட்மெண்ட் லெட்டர்னு ஒரு லிங்க் வரும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து அப்டேட் வரலாம். ஆனால் போர்ட்டலையே ப்ரைமரியாக கன்சிடர் பண்ணுங்கள். அலாட்மெண்ட் லெட்டரில் நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜோட நேம் அண்ட் உங்களுக்கு கிடைச்ச கோர்ஸ் அண்ட் அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணணும்னு எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே டைமில் அலாட்மெண்ட் வராது. நம்ம ஷெடியூலில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் செப்பரேட்டாக அலாட்மெண்ட் டேட்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸோட கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி உங்கள் டேஷ்போர்டை செக் பண்ணால் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் தெரியும். ஸோ காமாக இருங்க, கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் உங்கள் லாகினில் அப்டேட் ஆகும். அடுத்த கொஷின், கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு மெயில் வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு இப்படி மெயில் வருது? சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணியும் மெயில் வருதுன்னா அது 2 விஷயத்தினால இருக்கலாம். சிஸ்டம் ஜென்ரேட்டர் ரிமைண்டர். டிஎன்ஏயுவோட ஆட்டோமேட்டட் சிஸ்டம் கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணாத எல்லாருக்கும் காமனாக ரிமைண்டர் மெயிலை அனுப்புவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஸ்டேட்டஸை சிஸ்டம் அப்டேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே இந்த ரிமைண்டர் மெயில் வந்துருக்கலாம். இன்கம்ப்ளீட் ப்ராசஸ். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை மட்டும் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக்கிங்கை பண்ண மறந்துருக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது மட்டும் போதாது, அதை ஃபைனலாக லாக் ஆர் சேவ் ஆர் சப்மிட் பண்ணால் தான் உங்கள் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? டேஷ்போர்டை செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் டிஎன்ஏயு லாகின் டேஷ்போர்டுக்கு போய் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட் ஆர் கம்ப்ளீட்டட்னு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். லாகிங் ஸ்டேட்டஸ். உங்கள் சாய்ஸஸ் எல்லாம் லாக்டு ஸ்டேட்டஸில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லாக் ஆகலைன்னா அப்போ தான் நீங்கள் இன்னும் ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணலன்னு அர்த்தம். அண்ட் டேஷ்போர்டில் உங்கள் ஸ்டேட்டஸ் இன்கம்ப்ளீட் இருந்தாலும் உடனே டிஎன்ஏயோட அஃபிஷியல் ஹெல்ப் டெஸ்க்கை கால் பண்ணுங்கள். அதில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை சொல்லி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் முடிச்சிட்டேன் ஆனால் இன்னும் மெயில் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டேஷ்போர்டை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அது கம்ப்ளீட்னு இருந்தால் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். அண்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஹெல்ப் டெஸ்க்கை கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த கொஷின் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற ஒரு காமனான கொஷின். எனக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு எப்போ தெரியும்? அதை எப்படி பார்க்குறது? காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கவுன்சிலிங் ப்ராசஸோட ஃபைனல் ஸ்டெப்பான சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம டென்டேட்டிவ் ஷெடியூல் படி ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் தான் யூனிவர்சிட்டி அலாட்மெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கவுன்சிலிங் அட்டெண்டன்ஸை முடித்து டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு காலேஜ் டீட்டெயில்ஸ் தெரியும். நான் ஆல்ரெடி சீட் அலாட்மெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதையும் சொல்லியிருப்பேன். அண்ட் ஃபைனல் கொஷின், டிஎன்ஏயு வெப்சைட்டில் எராட்டான ஒரு லிங்க் இருக்குது, அது என்ன அண்ட் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. எராட்டான்ற வேர்டை ஏதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா எராட்டான்றது ஒரு லாட்டின் வேர்ட். அதுக்கு மீனிங் எரர்னு அர்த்தம். அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸில் பப்ளிஷிங் டைமில் தெரியாமல் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கலாம், ஆர் ஒரு பெரிய மிஸ்டேக் கூட நடந்திருக்கலாம். ரேங்க் டெஸ்ட்டில் ஒரு நேம் மிஸ் ஆகியிருக்கலாம், இல்லை மார்க் என்ட்ரியிலே சின்ன கரெக்ஷன் இருக்கலாம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு கரெக்ஷன் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் எராட்டா. இது ஒரு நல்ல வழி தான். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்டான இன்ஃபர்மேஷனை அது கரெக்ட் பண்ணி தருதுன்னு அர்த்தம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். இது டிஎன்ஏயு யூஜி அட்மிஷன்ஸோட 2026 to 2027 எராட்டா லிஸ்ட். இதில் 2 முக்கியமான கோட்டாவுக்கு கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா, இதில் 2 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டோட கீழே இது ப்ரொவிஷ்னல் அண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்கலான்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன் ப்ராசஸில் ஏதோ ஒரு ஸ்மால் கரெக்ஷனாக யூனிவர்சிட்டி கரெக்ட் பண்ணி இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த FAQ வீடியோ உங்கள் டவுட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். எஸ்பெஷலி சாய்ஸ் ஃபில்லிங், காலேஜ் ப்ரிஃபரன்ஸ், கட் ஆஃப், ஸ்லைடிங், ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் பற்றி நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம். உங்கள் டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ FAQ பார்ட் 2 கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லேட்டஸ்ட் டிஎன்ஏ அப்டேட்ஸ்க்கு ஸ்டடி விஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங் ஜேர்னி.